இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டார்க்னஸ்ங்கிற இங்கிலீஷ் படத்தை பற்றி. இதில் வரும் காட்சிகள் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்துடன் எடுத்ததல்ல. த டார்க்னஸ் 2016 வந்து ஒரு ஹாலிவுட் மூவிஸ். படத்தோட ஸ்டார்டிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் கேனியன் காட்டுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைம் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேமிலி வந்து பிக்னிக் வராங்க. ஓகேங்களா, இதுதான் நம்ம படத்தோட ஹீரோ மாதிரி. இது வந்து மிக்கி, இந்த பையன் பேர். ஓகேங்களா, இப்போ என்னென்னு காட்டுறாங்கன்னா 2 ஃபேமிலி வந்து பிக்னிக் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு. இவர் தான் பீட்டர், அந்த மிக்கியோட அப்பா. இது வந்து இன்னொரு ஃபேமிலி. இப்போ வந்து என்னென்னா இங்கே பிக்னிக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பக்கத்து ஃபேமிலியில் இருக்கிறவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து தனியாக சுற்றி பார்க்குறேங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, தனியாக சுற்றி பார்க்காத, இது ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ், நீ வந்து நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பீட்டரோட பொண்ணை வந்து சொல்கிறாங்க, நீயும் போன்ட்டு. ஸோ இந்த கிராண்ட் கேனியனை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு, சரி ஓகே நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஜாக்கிரதையாக போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க, இது ரொம்ப ஈவினிங் டைமு, டீஹைட்ரேட் ஆகிடுவீங்கன்னு. சரி சரி 3 பேரும் போகிறாங்க, சில்ட்ரன்ஸ் 3 பேருமே. மிக்கியோட அக்கா வந்து ஸ்டெஃப்னி, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்கார பையன். ஸோ இவங்க 3 பேர் போகிறாங்க. பக்கத்து வீட்டுக்கார பையன் என்ன சொல்கிறான்னா, வா நீயும் வா உள்ளே வந்து, ஏன் என்கிட்ட பேசு, நீ சும்மாவே அமைதியாகவே இருக்கேன்னு கேட்டால் அவன் வரமாட்டேங்கிறான். சரி ஓகே, நீ இந்த வாட்சை வச்சு பார்த்துட்டு விளாண்டுட்டு இங்கே இரு, எங்கேயும் போயிடாத, நாங்கள் 2 பேரும் போய் சுற்றி பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு ஸ்டெஃப்னியும் பக்கத்து வீட்டுக்கார பையனும் போகிறாங்க. இந்த பையன் மிக்கி வந்து வாட்சை பார்த்துட்டு விளாண்டுட்ருக்காங்க. அவனுக்கு ஆக்சுவலாக ஆத்திசம்ங்கிற நோய் இருக்கும். அதனால் அவன் வந்து பக்கத்து வீட்டுக்கார பையன் என்ன சொல்லுவான், எவ்வளோ தான் கன்வின்ஸ் பண்ணி பார்ப்போம், வரமாட்டான். மிக்கி என்ன பண்ணிடுவான், வாட்சை கீழே போட்டுருவான். அதை எடுக்கலான்னு போகிறப்போ பார்த்திங்கன்னா கிராண்ட் கேனியானில் வந்து நிறையா குகை இருக்கும், அதில் வந்து உள்ளே விழுந்துருவான். உள்ளே விழுந்த மிக்கி வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்ப்பான். அந்த குகை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெவலப் ஆகிட்டே போகும், அது ஃபாலோ பண்ணிட்டே போவான். அவனுக்கு ஆத்திசம் இருக்கிறதுனால அவன் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதாவது அந்தளவுக்கு பேச மாட்டான். இதனால் அவனாக வந்து போகிறான். அப்படி போகும்போது ஒரு குகைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 5 உருவம் வரைஞ்சிருக்கு கருப்பு கலரில். அதை பார்த்து ஆச்சரியத்தோடு பார்க்குறான். அதுக்கு முன்னாடியே ஒரு கல் இருக்குது, அந்த கல்லில் பார்த்திங்கன்னா 5 கல் வச்சுருக்காங்க, மார்பிள்ஸ் கல் மாரி, அதில் ட்ராயிங் பண்ணி. ஸோ இதை பார்த்து மிக்கி என்ன பண்ணிடுறான்னா எடுத்துடுறான் அந்த கல்லை. அந்த 5 கல்லையும் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு சிம்பிள் போட்டிருக்கு, அதை பார்த்துட்டு எடுத்துட்டான். அவங்க அம்மா வந்து பின்னாடியே பார்த்துட்டு வராங்க. அதாவது கிராண்ட் கேனியனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்படி வெளியே வரும்போது பார்த்தா அதாவது அவங்க பொண்ணும் பக்கத்து வீட்டுக்கார பையனும் வந்துடுறான். தான் பையன் வரலன்னு பார்க்குறாங்க, அவனும் பின்னாடியே வந்துடுறான். அது ஈவினிங் டைம் ஆகிறதுனால சரி ஓகே நைட் இங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க 2 பேரும். ஸோ 2 ஃபேமிலியும் டிஃப்ரெண்ட்ஸ் வேல வந்து கிளம்பிடுறாங்க. கிராண்ட் கேனியனை விட்டு லீவ் பண்ணுறாங்க. இப்போ காரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வராங்க. இது வந்து ஸ்டெஃப்னி, அதாவது அவங்களோட அக்கா. இது வந்து மிக்கி. இது வந்து அவங்க அம்மா அப்பா 2 பேரும் நைட்டு வந்து வந்துட்டு அவங்க ஊருக்குள்ள வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. என்னடா ஸ்மெல் வருதுன்னு பார்க்குறாங்க. ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா டேப்பில் வந்து தண்ணி யாரோ வந்து ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக. சரி யார், அதுவும் இல்லாமல் வீடு ஃபுல்லாக வந்து ஸ்மெல் அதிகமாக வருது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வருதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வேளை சமைக்கிறதுனால ஏதோ கெட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி செக் பண்ணிகிட்ருக்கும்போது மிக்கி கிட்டே கேட்குறாங்க, யார்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு, தனியாக ரூமில் சத்தம் கேட்குறது. அப்போ மிக்கி வந்து இல்லைம்மா, நான் வந்து நான் ஜெனிங்கிற ஒருத்தன்ட்ட பேசிகிட்ருக்கேன், அவன் தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவுத்து எங்கே இருக்கான்னு கேட்டால் செவுத்தில் இருக்கிறான்னு கேட்டோன்னு அவங்க அம்மா கண்டுக்காமல் போயிட்டாங்க. மேலே வந்து அவங்க அக்கா குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்களுக்கு வந்து ஃபேட் ஆகிட்டேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணால் அவங்க அம்மா வந்தோடனே திட்டுறாங்க, எப்படி என் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லணும். திட்டினோடனே போயிட்டாங்க. அவங்க அம்மா வந்து என்னென்னா தண்ணி யார் திறந்தான்னு கேட்குறக்கு வந்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் ஆகுது, பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்ருக்கான் நம்ம மிக்கி. அவன்கிட்ட வந்து கேட்குறாங்க அவங்க அம்மா, டேப்பில் எப்படி தண்ணி மறுபடியும் வருதுன்னு கேட்டதுக்கு இல்லை நான் இல்லைன்னு சொல்கிறான். அவங்க அக்காவும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. சாப்பிட்டு போகணுன்னு சொன்னதுக்கு இல்லை எனக்கு டயட் கோக் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. மிக்கி வந்து சாப்பிட்டுட்ருக்கான். அது பக்கத்துலேயே ஒரு சேர் இருக்குது, அதை வந்து அவங்க அப்பா வந்து எடுக்க விட மாட்டேங்கிறான். ஏன்டான்னு கேட்டதுக்கு அங்கே வந்து என் ஃப்ரெண்டு ஜெனி உட்காந்துருக்கான்னு சொன்னோடனே அவன் சாப்பிட்றான். அவங்க அம்மாவும் வந்து இல்லை அவன் ஃப்ரெண்டு யாரோ அங்கே உட்காந்துட்ருக்கான் நம்ம சேரில், நீங்கள் உட்காராதீங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவங்க அம்மா வந்து இந்தமாதிரி விளாடுவாங்க. என்னென்னா இவன் வந்து கண்ணாமூச்சி விளாட்ற மாதிரி ஸ்கூல் விட்டு வந்த உடனே போர்வைக்குள்ள ஒளிஞ்சிப்பான். அவங்க அம்மாகிட்ட வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லிட்டு விளாடுவான். இது ஒரு கேமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு போகிறாங்க. அதாவது யார், நம்ம மிக்கியும் அவங்க அம்மாவும். அவங்க போனோடனே எனக்கு வந்து அந்த பலூன் வேணும்னு கேட்டோடனே
சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வாங்கி தராங்க பலூனை வாங்கி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் வந்து ஹாலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது அந்த பலூனை வந்து தொங்க விட்ருக்காங்க வீட்டுக்குள்ளே. மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்குது ரூஃபில். சரி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்குறாங்க. மேலே போகும்போது சவுண்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஜாக்கிரதையாக பார்க்குறாங்க. லைட்டு போடுறாங்க, லைட் எரியல. சரி அந்த இருட்டுக்குள்ளேயே பார்க்க லாஸ்ட்லேருந்து ஒரு சவுண்டு வருது. அந்த சவுண்டை பார்க்குதுன்னு பார்த்தா அவங்க பையன் வந்து நிற்கிறான் திடீர்னு. அவங்க அம்மா பயந்துடுறாங்க. இப்போ கட் பண்ணால் ஆஃபீஸ். சிட்டியில் வந்து அவங்க அப்பா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து டிசைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாஸ் வந்து புதுசாக வந்து ஒரு டீம் மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க வந்து இனி உங்கள் கூட தான் ஒர்க் பண்ண போகிறாங்க, இவங்க தான் நியூ டீமு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு சிரித்து பேசிகிட்ருக்காங்க. வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா சமைச்சிட்ருக்காங்க. கேட்குறாங்க என்னாச்சு, உனக்கு ஒர்க் எப்படி போச்சுன்னு கேட்டதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஓகே நல்லா தான் போச்சு அப்படின்னாங்க. உங்களுக்கு எதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்குறப்போ நைட்டு இல்லை எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நைட்டு அவங்க அம்மா வீட்டில் விட்டு வெளியே வரும்போது பார்த்தா தனியாக வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரூமில் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாமல். இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. என்னடா அவங்க வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு. அவங்க வந்து அவங்க அம்மா வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. கிராண்ட் கேனியனில் எவ்வளோ சந்தோஷமாக எடுத்துன்ட்டு. மேலே வந்து அவங்க அக்கா குளிச்சிட்ருக்காங்க. ஸ்டெஃப்னி குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான நாய்ஸ் கேட்குது. ஸோ அதனால் வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்த்தா அவங்களோட கண்ணாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ மிக்கி தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு கீழே வந்து மிக்கிகிட்ட கேட்குறாங்க நீ தான் பண்ணியான்ட்டு. அவன் வந்து ஒரு டென்ட்டுமே வச்சுட்ருக்கான். அது வந்து வெளியே வர மாட்டேங்கிறான். அவன் வந்து என்ன சொல்கிறான் நான் பண்ணல, அவன் ஜெனிங்கிறவன் தான் பண்ணான்னு சொன்னதுக்கு அவங்க அக்கா வந்து சண்டை போடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்கி வந்து அவங்க அக்காவோட கையை கடிச்சு வச்சுட்டாங்க. உடனே அவங்க அம்மா வந்து ஸ்டெஃப்னியை வந்து அடித்து தள்ளி விட்டுறாங்க கீழே. நீ போ வந்து என் பையனை அடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பையனுக்கு ஆத்திசம் இருக்குங்கிறனால. நைட்டு அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு எனக்கு ஏன் எல்லாமே என்ன திட்டுறீங்க, நான் படிக்கணும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை வந்து திட்டி அனுப்பிச்சுட்றா. நைட்டு படுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அக்காவோட பிளாங்கெட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது பிளாக் கலரில். ஸோ அவங்க என்னென்னா நைட்டு சரி கீழே போய் தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகும்போது சரி பசிக்குன்னு சொல்லிட்டு நைட்டு பால் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோவேவ் ஓவனோட ரிஃப்ளெக்டில் யாரோ இருக்காங்க. மார்னிங் வந்து நாய் கத்துதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது ஸ்டெஃப்னியும் அவங்க ரூம்லேயே படுத்திருக்கா. ஏன்னு கேட்டதுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாய் கத்திகிட்டே இருக்குது. அவங்க பீட்ரு வந்து வேலைக்கு போகிறப்போ சொல்கிறாங்க ஏன் உங்கள் நாய் கத்திகிட்டு இருக்குது, நாய்க்கு வந்து இந்த வாய்க்கு கார்டுமே போடுங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்கிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா மிக்கி வந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கான். பண்ணிகிட்ருக்கும்போது அவங்க அம்மா வந்து ஸ்டெஃப்னி ரூமை க்ளீன் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா பெட்ஷீட் எல்லாம் வந்து பிளாக் மார்க்காக இருக்குது. ஸோ அதனால் ரூமும் பேட் ஸ்மெல் இருக்குதுன்னா ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. ஸ்டெஃப்னி வந்தோடனே கேட்கலான்ட்டு அவங்க அம்மா வந்து பேசலாங்கிறப்போ அவங்க வந்து இக்னோர் பண்ணிட்டு போகிறா. ஸோ அது ஸ்டெஃப்னி ரூமில் என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா வாயிலேருந்து ஏதோ ஒன்று எடுத்து அதாவது அவள் சாப்பிட்ட பொருளை எடுத்துகிட்டு வந்து பேக்கில் போட்டு வைக்கிறா உள்ள. அவங்க அம்மா மறைஞ்சுன்னு பார்த்தோன்னே கத்துறா, சண்டை போடுறா என் ரூம் விட்டு வெளியே போய் எதுக்கு என் பர்மிஷன் இல்லாமல் வந்தீங்கன்ட்டு. அவங்க அப்பா வரும்போது பார்த்திங்கன்னா பார்க்கிங் யார்டில் காக்கா இருக்குது உள்ளே. அதாவது அந்த கேரேஜில் காக்கா இருக்குதுன்னு பார்த்தோன்னே ஷாக்காகிறார் என்ன காக்கா இருக்குன்ட்டு. சத்தம் கேட்டு உள்ளே வந்தோடனே 2 பேர்த்தையும் சண்டையிலேருந்து பிரித்து விட்டு ஸ்டெஃப்னியை வந்து வெளியே தள்ளிடுறாங்க. வெளியே தள்ளிவிட்டு நீ வெளியே ஏறி நான் பேசிக்கிறேன் அம்மாட்டன்னு சொன்னோடனே பீட்ரு வந்து அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க. என்ன அவங்க அம்மா தான் சொல்கிறாங்கன்னா வெளியே ஏதோ சாப்பிட்டு வந்து இங்கே வந்து இது பண்ணி வைக்கிறா, பெட்டு ஃபுல்லாக அந்த டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கா, அதுதான் ஸ்மெல் வருதுன்னு சொன்ன உடனே ஸ்டெஃப்னி அழுதுட்டுருக்கா வெளியே. சரி ஓகே இதனால தான் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போனோடனே நீ சரியாயிருவே க்யூர் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க எதுக்கும் கவலைப்படாதுன்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்கியோட அம்மா வந்து அவங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க மிக்கியை. ஏன்னா அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைனால விட்டு போங்கன்ட்டு. இங்கே மிக்கி என்ன பண்ணுறான்னா பாட்டி கூட உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டி சொல்கிறாங்க ஜெல்லி சாப்பிட்றேன்னு சொன்னதுக்கு சாப்பிட மாட்டானே இவன் வந்து போகிற பூனையை வந்து அடிக்கிற மாதிரி பயம்படுத்துகிறான். பூனை உள்ளே போடுது. அதை பார்த்துட்டு அவங்க பாட்டியும் மிக்கியும் வந்து என்ன இந்த பையன் இப்படி இருக்காங்கிறாங்க. திடீர்னு பார்த்தா தண்ணினா ஓப்பன் ஆயிடுது. டேப்லேருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்தோடனே பாட்டி பயப்படுறாங்க, மிக்கியோட பாட்டி. ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ண வர பார்க்குறாங்க. அப்படி வரும்போது மிக்கி போய் உள்ளே போய் கதவை பூட்டிக்கிறான். சரி நீங்கள் திரும்பி மறுபடியும் டேபிளில் பார்த்தா டேபிளில் பாம்பு இருக்குது. இதை பார்த்து பயந்துட்டு உள்ளே போகிறாங்க. என்னடா பாம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போனீங்கன்னா மிக்கி வந்து அந்த பூனையை வந்து கொலை பண்ணிட்டான் ஓகேங்களா இருக்கிற கத்தி வச்சு. ஸோ அவங்க அப்பா வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க.
ஏன்னா பாட்டி அட்மிட் பண்ணியிருக்காங்க பயத்தில். அப்போ நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அவங்க வந்து இல்லாத உருவத்தனா பார்த்த மாரி சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப பயந்துருக்காங்க, நீங்கள் டாக்டரை வந்து மனநல ஆலோசனை காணுங்கண்ணா. இன்னொன்று மிக்கி வந்து பூனையை கொன்னுட்டாங்கிற மாரி விஷயம் சொன்னோடனே அவங்க அப்பா வந்து ஆச்சரியப்படுறாங்க. இல்லை என் பையனை அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா மிக்கி வந்து அந்த செவுத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்கான் மறுபடியும். செவுத்தை பார்த்து பேசிகிட்டு இருந்தோடனே இவங்க அம்மாவுக்கு வந்து என்னென்னா ரூமில் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. பெட்ரூமில் இது கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இங்கே அவுட்டோரில் இருக்கிற வந்து ஜாரை வந்து யாரோ தட்டி விட்ட மாரி இருக்கும். அதை ரெடி பண்ணி வைக்கிறாங்க. மறுபடியும் விழுந்துருக்குது. இதை வந்து பார்த்துட்டு சரி யாராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே அந்த பிளாங்கெட் எடுத்து விளாட்ற மாரி விளாண்டோடனே நினைக்கிறேன் சரி மிக்கி தான்னு சொல்லிட்டு அந்த பிளாங்கெட்டை தொட போகிறாங்க. தொட போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிளாங்கெட் வந்து அப்படியே உள்ளே போயிடுது. அதாவது ஒரு மனுஷன் இருந்தால் வந்து அந்த இடம் ஃபுல்லாக இருக்கும். இவங்க வந்து பயந்துடுறாங்க. ஐயோ என்னடான்ட்டு உட்காந்தோடனே அந்த பிளாங்கெட் வந்து மறுபடியும் வெளியே வருது. இவங்க அம்மா போனதுக்கு பின்னாடி. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் அலாரம் வருது. என்னடா வீட்டுக்குள்ளே தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க மிக்கியை நம்ம காப்பாற்றணுன்ட்டு. அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மறுபடியும் அந்த பிளாங்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா ரைஸ் ஆகுது. மடங்கியிருந்த பிளாங்கெட்டு. இங்கே மூலையில் பார்த்திங்கன்னா மிக்கி வந்து ஓரமாக நின்றுட்டுருக்கான். இவங்க மிக்கியோட அம்மா வந்து ரூமெல்லாம் தேடுறாங்க எங்கே இருக்கான்னு மிக்கியோட ரூமில். அவன் பார்த்திங்கன்னா மிக்கி வந்து தீப்பெட்டி வந்து கையிலேருந்து போடுறான். அதாவது இவன் தீ வச்ச மாரி தீப்பெட்டி கீழே போடுறான். உடனே அவங்க அம்மாவும் மிக்கியும் வெளியே நின்று சேஃப்டியாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ உடனே அவங்க அப்பா வராங்க. அப்பா வந்து பார்த்தோன்னே கதவை திறந்துட்டு பார்க்குறாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு வீடெல்லாம் தீ பிடிச்சிருக்குன்ட்டு. உடனே மிக்கிகிட்ட கேட்குறாங்க. கேட்கலான்னு வரும்போது மிக்கி தான் வந்து பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு மிக்கியை கோவமாக வராங்க. கோவமாக வரதை பார்த்தோன்னே மிக்கி உடனே பயந்து ஓடிட்டான். ஓடி போய் மர வீட்டில் ஏறிட்டான். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த தீயோட இதை பார்க்குறாங்க செவுத்தில் எப்படி இருக்குன்ட்டு. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து டிசைனிங் வந்து வீட்டிலே உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க. டிசைனிங் வந்து மைண்ட் ப்ரெஷர் ஹெவியாக இருக்கனால ஃபோன் வருது. ஏன் வந்து நீங்கள் ஒர்க்கு ப்ரெஷர் இதாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அசிஸ்டண்ட்ஸ்கிட்ட கேட்குறாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த அசிஸ்டண்ட்டு சரி நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணித்தராங்க பாதி ஒர்க்கை இவங்களோட ஒர்க்கை. வெளியே என்னமோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவங்க கேரேஜ் டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. சரின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கேரேஜ் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே உள்ளே வந்து பார்த்தா அதாவது எங்கள் ஒர்க் ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா டோர் திறந்துருக்கு. ஸ்விம்மிங் பூல் போகிற டோர் அவுட்டோர். இவங்க என்னடா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்படி ஆச்சரியமாக பார்க்குறப்போ பார்த்தா திடீர்னு அதை க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தா டிவி ஓடுது ஆட்டோமேட்டிக்காக. இவங்க அப்பா பயந்துட்டு பார்க்குறாங்க என்னடா டிவி ஆட்டோமேட்டிக்காக ஓடுதுன்ட்டு. அதை ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக்கி வந்து அந்த ரூமில் வந்து ஒவ்வொரு அந்த எடுத்துகிட்டு வந்த அந்த கிராண்ட் கேனியன்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கல்லை ஒவ்வொன்றா அடுக்கி வைக்கிறான். மொத்தம் 5 ஸ்டோன் இருக்குது. 5 ஸ்டோனையும் அடுக்கி வைக்கிறான். அடுக்கி வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டோனாக அடுக்கி வைக்கும்போது அந்த செவுத்துலேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. ஒரு வினோதமான சவுண்டு. சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொன்றா செக் பண்ணுறாங்க. அது யார் மிக்கி வந்து கரெக்டாக இருக்கா ஒவ்வொரு ஸ்டோனுன்ட்டு. அதை பார்த்தே பேசுகிறான் அந்த கருப்பு இதை பார்த்துட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து பாத் டப்பில் வந்து ரிலாக்ஸ் இருக்காங்க ஹாட் வாட்டரில். அப்படி ரிலாக்ஸாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பின்னாடி ஒரு உருவம் போகிற மாதிரி பார்த்தோன்னே இவங்க பயந்து எழுந்திரிச்சிட்டாங்க. பயந்து எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் காலையில் வருது. அடுத்த நாள் காலையில் வந்து இந்த ரூம் எப்படி எரிஞ்சிருக்கு அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு இதெல்லாம் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க இது சீரியஸ் பிரச்சனை, இதை நம்ம இது பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து மிக்கிக்கு இந்த நோய் இருக்கிறதுனால நீங்கள் அவனை வந்து ஃப்ரீடமாக விட்றீங்க, அவனும் கற்றுக்கணும் 4 விஷயம் அப்படின்னதுக்கு சரி ஓகே கற்றுப்பான், அவன்கிட்ட எப்படி தீப்பெட்டி போச்சுன்னு தெரில, நம்ம தான் சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க இதனால் பேய் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கோவம் வந்துட்டு அவங்க போயிட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு. இவங்க வீட்டவே பார்க்குறாங்க நம்ம வீட்டில் ஏதோ பேய் இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறாங்க. அப்படி சர்ச் பண்ணுறப்போ இந்த மாதிரி பேட் ஸ்மெல் வருதா, அது வந்தால் என்ன சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அனிமல் வந்து டிஃப்ரெண்ட்டாக நாய் கத்துறது, ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் இந்தமாதிரி ஒவ்வொன்றா அவங்க கூகுளில் சர்ச் பண்ணப்போ இந்த மாதிரி ஒரு இது வருது. பிளாக் ஃபிங்கர் பிரிண்ட்டு ஃபிங்கர் மார்க் இருந்தால் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு ட்ரைப்ஸ் அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு ட்ரைப்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா த நேட்டிவ் அமெரிக்கன், அதாவது மெசாய் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடியினர் பற்றி சொல்கிறாங்க. அவங்க வந்து எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட இனம் எப்படி அழிஞ்சுது, அவங்களோட சடங்கு முறைகள் எப்படி என்னென்னு கண்டுபிடிக்கும்போது இந்தமாரி இவங்க போன கிராண்ட் கேனியனில் தான் அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சோடனே அவங்க அம்மா மறுபடியும் இன்ட்ரெஸ்ட்டாக ஒவ்வொன்றா சர்ச் பண்ணுறாங்க யூடியூப்பில் ஒரு வீடியோவை.
அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தமாரி 5 சைத்தான்கள் இருக்குது. அவங்க வந்து ஒவ்வொரு உருவத்தில் இருந்தாங்க. காளை மாடு, பாம்பு, காக்கா, ஓநாய் இந்தமாரி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஆஃபீஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க அந்த இமெயிலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பீட்ரு, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க அசிஸ்டன்ட்ஸ்கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த வேலையை முடிச்சு கொடுன்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸு, நீங்கள் இந்த மாதிரி பிகினிங்லேயே நீங்கள் நிறையா கற்றுக்கிட்டீங்க, கொஞ்சம் நாலேஜ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே, ஓகே வாங்க நம்ம டின்னர் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுக்கு வரலன்ட்டாங்க. ஃபேமிலியை பார்க்குறாங்க. ஃபேமிலியை பார்த்துட்டு ஒரு இமெயில் வந்திருக்கு ஃபோட்டோவில். அந்த இமெயிலை வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதாவது அவங்க ஒய்ஃப் அனுப்பின இமெயில் வருது. அதை அவங்க செக் பண்ணி பார்த்ததில் அதேமாரி இந்த மெசாய் பழங்குடியினர் அவங்க என்னென்ன அனுநாசின்னு சொல்லிட்டுருக்கவங்க வந்து பழங்குடியினர் எப்படி எப்படி பண்ணாங்க, ஆட்டிசம் இருக்கிற சைல்டுக்கு வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து அவங்க கண்ணுக்கு தெரிவாங்க, இன்னொன்று வந்து ஈஸியாக அவங்க அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க அப்பா பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அவங்க பாஸ் வந்து கத்துறாரு. சடனாக சர்ப்ரைஸ் கொடுத்தோமே இவங்க பயந்துட்டாங்க. பீட்ரு, என்னாச்சு, என்ன விஷயம், நீனா வேலையில் எஃபிஷியன்சியாக இல்லையே, நம்ம ஒர்க்குக்கு டிசைனிங்கிறதுக்கு மைண்டு ப்ரெஷர் இதாக இருக்கணும், நீ 10% வந்து ட்ராப் ஆகிருக்கு எஃபிஷியன்சி, உங்கள் டீமே ட்ராப் ஆகிருக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு இந்தமாதிரி ஃபேமிலி இஷ்யூ, ஃபேமிலி ஸ்டடியாக இருந்தால் இதாக இருக்கணும், சரி ஓகே நான் உனக்கு நைட்டு டின்னர் ஃபேமிலியை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து டின்னருக்கு வந்து பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிக்கியோட அம்மா வந்து ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு ஷாப்பிங் வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆல்கஹால் செக்ஷனில் அந்த ஆல்கஹாலை பார்க்குறாங்க. மிக்கி வந்து அந்த இடத்துல காணோம். என்னென்னு பார்த்தா மிக்கி வந்து டாய்ஸ்லாம் நிறையா கலெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதுவும் பில்லிங் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிக்கி வந்து அந்த டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ பில்டிங் செக்ஷனில் இருக்கிறவங்க இன்றைக்கி ஃபுல் பார்ட்டி தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. இங்கே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகுறாங்க அவங்க அம்மா வந்து. ஸோ அப்போ அவங்க அக்காவும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அம்மாவுக்கு. அப்போ வந்து அப்பா சொல்கிறாங்க, இன்றைக்கி டின்னருக்கு போகணும், டைம் ஆச்சு, இன்னும் லேட் ஆகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, டின்னருக்கு வந்து வந்துட்டாங்க எல்லோரும். அதாவது பாஸோட ஃபேமிலியும் இவங்க பீட்ரோட ஃபேமிலியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சிரித்து. ஒர்க் ப்ளேஸில் இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஸோட ஒய்ஃப் வந்து பர்சனல் லைஃப்பை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, ஃபேமிலி பிரச்சனையை பற்றி. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்டெஃப்னி வந்து வீட்டில் வந்து டேப் வச்சு பாட்டு கேட்டுட்ருக்காங்க MP3யில். அப்போ வந்து மிக்கி வந்து தனியாக எந்திரிச்சு போகிறான். எந்திரிச்சு போய் யாரையோ பார்த்து பேசிகிட்டு இருக்கான். சிரித்து பேசிகிட்டு இருக்கான். அவங்க வந்து சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறதுக்குன்னா வந்து அதாவது அந்த இன்விசிபிளாக இருக்கிற ஆளுங்கிட்ட பேசிக்கிட்டு சொல்கிறான் அந்தமாரி, மிக்கி நான் பண்ணுறேன்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெஃப்னி தனியாக இருக்கிறா. அதுக்கப்புறம் வந்து மிக்கி வந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்துக்கிறான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் பீட்ரும் அவங்களோட பாஸும் வந்து தனியாக பேசுகிறாங்க. ஸோ பீட்ரோட பாஸும் வந்து தனியாக போகிறாங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஸோ லேடிஸ் பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ பீட்ரோட ஒய்ஃப் வந்து என்னென்னா பாஸோட ஒய்ஃப் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க பர்சனல் இஷ்யூ பற்றி. பீட்ரோட ஒய்ஃபுக்கு வந்து இதை பார்த்து வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏன்னா வந்து அவங்க இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்கிறது, வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா வந்து பர்சனல் லைஃப் வந்து சொல்கிற ஒய்ஃபாக தெரியக்கூடாதுங்கிறது. உன்னை வந்து டின்னருக்கு வந்து இதுக்கு ஃபேமிலி டின்னர் தான் கூப்பிட்டு போனேன், நீ வந்து ஃபேமிலி விஷயத்துனா வந்து அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை, என் பாஸுக்கிட்ட சொல்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு பீட்ரோட ஒய்ஃபுக்கு. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களோட பொண்ணு ஸ்டெஃப்னி வந்து புக்கு படிச்சுட்ருக்காங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க மைக்கி எங்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ ரூமாக தேடுறாங்க மைக்கி எங்கே இருக்கான்ட்டு. அப்படி பார்த்தா மைக்கி வந்து அந்த செவுருக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பார்க்குறாங்க அந்த தீப்பிடிச்ச செவுத்துக்கிட்ட. அவங்க அப்பாவும் வந்து டென்ஷனாக வராங்க. இவங்க வந்து அவங்க அம்மா வந்து என்னென்னா அந்த செவுத்தவே உத்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா பின்னாடி வந்து மிக்கி நிற்கிறான். இதை பார்த்து அவங்க அம்மா வந்து பயந்துடுறாங்க. என்னடா சடனாக நிற்கிறான்னு பாயிண்ட்டு. கையெல்லாம் பார்த்தா கையெல்லாம் கரியாக இருக்குது. திடீர்னு பார்த்தா அவன் வாயிலேருந்து ரத்தம் கக்க ஆரம்பிச்சிட்டான். இந்தமாதிரி ரத்தம் கக்கினோடனே அவங்க அம்மா பயந்துட்டு கத்த ஆரம்பித்த உடனே பீட்ரு அவங்களோட பொண்ணு ஸ்டெஃப்னி எல்லாம் வந்து என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து மிக்கியை பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததில் நல்லா தான் இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு ஏதோ ஒன்று ப்ளட் வந்திருக்கு, மற்றபடி எதுவும் சீரியஸாக இன்ஜூரி ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. நம்ம மார்னிங் வேணால் டாக்டரை போய் பார்த்துக்கலான்ட்டு. மிக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, இது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அவங்க என் கிட்ட நெருங்கிட்டாங்கன்னு சொன்னோன்னே எல்லாம் உத்து பார்க்குறாங்க வித்தியாசமாக, என்ன எதை பற்றி பேசிகிட்டு இருக்கான்ட்டு.
உடனே அவங்க அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் அப்படி தான் சொல்லுவான், பயப்படாமல் தூங்குங்கன்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. அப்படி தூங்கும்போது திடீர்னுட்டு வந்து அந்த செவுத்துலேருந்து ஏதோ ஒரு உருவம் வர மாரி காட்டுறாங்க. அவங்க அம்மா முழிக்கிறாங்க. என்னடா திடீர்னு சத்தம் கேட்குது அந்த செவுத்து மிக்கி ரூம்லேருந்துன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. மிக்கி ரூமுக்கு போகிறப்போ பார்த்துட்டு ஜாக்கிரதையாக போகிறாங்க. பார்த்தா அவங்க ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ மாட்டி வச்சுருந்தாங்க. அரிசோனாவில், அதாவது கிராண்ட் கேனியனில் போன ஃபோட்டோ. அது பார்த்தா அது உடஞ்சிருக்கு, ஃபேமிலி ஃபோட்டோ. இது அவங்களுக்கு ஒரு ஷாக்காக இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய நாய், ஒரு ஓநாய் மாரி ஒரு உருவம் வந்து அவங்க ரூமுக்குள்ளே பாஸ் பண்ணி போகுது. இவங்க அம்மாவும் பயப்படாமல் போய் பார்க்குறாங்க பின்னாடியே. பின்னாடி பார்த்தோன்னே மிக்கி உக்காந்துருக்கான். மிக்கி உக்காந்துருக்க பார்த்துட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன இந்த நைட்டில் உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்க, செவுத்தில் என்ன பேசிகிட்ருக்கேன்னு. அவங்ககிட்ட தாம்மா பேசிகிட்ருக்கேன்னா, யார்கிட்ட பேசிகிட்ருக்குன்னு சொல்கிறதுக்கு அவங்க முன்னாடி தான் இருக்காங்க, இவங்க தான் அப்படின்னதுக்கு அவங்க அம்மா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு, பின்னாடி தாம்மா இருக்காங்க, அவங்க பின்னாடி வந்து அந்த என்கிட்ட பேசுகிற மனுஷங்க நம்ம வீட்டில் தான் இருக்காங்க இப்போது, அவங்க வந்து உங்கள் பின்னாடி தான் இருக்காங்கன்னே பயந்துடுறாங்க அவங்க அம்மா. பார்த்தா கனவு. சரின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க, கனவுல எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு நார்மலாகிறாங்க. இந்த சைடு மிக்கியும் வந்து முழிக்கிறான். மிக்கி வந்து என்னடா சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா மேலே அக்கா ரூமில் வந்து ஏதோ நடமாடுற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ அதனால் வந்து அவங்க அக்கா ரூமை பார்க்க போகிறான். அவங்க அக்கா தூங்கிட்டு இருக்காங்க மேலே. திடீர்னு பார்த்தா அவங்க அக்கா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னு பார்த்தா ஒரு நாய், பெரிய நாய் வந்து அவங்க அக்காவை வந்து கடிக்குது. மேலே படுத்திருக்க அக்காவை, மாடியில் இருக்கிறவங்கள. இதை பார்த்து அவங்க அக்கா கத்த ஆரம்பித்தோடனே பயந்துட்டு உடனே எல்லாம் ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா மிக்கி வந்து அந்த ரூமில் இருக்கிறா. அவங்க அப்பா வந்து ஓடி வராரு. ஓடி வந்து நாயை துரத்தி விட்டுட்டு உள்ளே போய் பார்த்தா கீழே போகிறாரு. பார்த்தா 2 சைடு டோரும் திறந்துருக்கு. அந்த நாயை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போகிறாங்க. பின்னாடி போனால் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டில் இருக்குது. இவங்க அம்மா வந்து ஷாக்காக பார்க்குறாங்க, மிக்கி என்ன இங்கே பண்ணுறான்ட்டு. அவங்க அப்பா வந்து என்னடா 2 சைடு டோர் யார் திறந்துருக்கான்னு போய் பார்த்து நைபரை வந்து கத்துறாங்க, உங்கள் நாய் வந்து எங்களை ஒய்ஃபை, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுறாங்க. சண்டை போட்ட உடனே அடுத்தது வந்து அவர் ஓகே நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க என்னன்ட்டு. பார்த்தா நாய் பின்னாடி வந்து நிற்கிது. இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க அவங்க பொண்ணை. அவங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவங்க அம்மா வந்து எல்லாம் அழுதுகிட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மிக்கி வந்து அந்த ரூமில் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. மிக்கி எங்கள் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவியை பார்க்குறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வருது. மார்னிங் வந்து ஜாகிங் போயிட்டு பீட்ரு வராரு. பீட்ரு வரும்போது அவங்க நைபர் விட்டுட்டு அந்த நாயை வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. அதாவது இல்லீகலாக வந்து நாயை வந்து வளர்க்குறது, எந்த ஒரு லைசன்ஸும் இல்லாமல் இந்தமாதிரி நைபருக்கு ஏதோ ட்ராபிள் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க நாயை. அவர் வந்து ஆசையாக வளர்த்த நாயை வந்து சோகமாக பார்க்குறாரு. இந்த சைடு பார்த்திங்கன்னா மிக்கி வந்து அந்த ஒவ்வொரு கல்லாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதுமாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த செவுத்துக்கு முன்னாடி நின்றுட்டு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த செவுத்துலேருந்து கையெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த எரிஞ்சு போன செவுத்துலேருந்து வெளியே வந்து ஆரம்பித்த உடனே ஒரு சவுண்டு பயங்கரமாக கேட்குது. இவன் பயப்படாமல் பார்த்துட்டே இருக்கிறான் அந்த கல்லணா. பழங்குடியினர் வந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து கவலையாக உட்காந்துட்ருக்காங்க அவங்களோட ரூமில். அப்போ வந்து அவங்க அப்பா வந்து எடுத்து வைக்கிறாங்க ஒரு பாட்டிலை. நீ வந்து இந்த ஆல்கஹால்னால் குடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் வந்து இப்படி வீட்டிலலாம் நடக்குது நீ நினச்சிட்ருக்க, எல்லாத்துக்கும் இந்த ஆல்கஹால் தான் காரணம், மற்றபடி ஒன்றுமே இல்லைன்னு சொன்னோன்னே திட்டுற அவன் வந்து, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட இதாக தான் இருக்கும், வீட்டில் வந்து இந்தமாதிரி சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்ருக்காங்க பீட்டரோட ஒய்ஃபு. இந்த ஆல்கஹால்னால் ஒரு பிரச்சனை இல்லை, பிரச்சனை எல்லாமே உங்கள்கிட்ட தான், நீங்கள் வந்து எங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அதனால தான் வந்து ஆஃபீஸ்லேயே இருக்கிறீங்க, புதுசாக இருக்கிற பொண்ணுகிட்ட பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. கட் பண்ணால் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் முடிச்சுட்டு வராங்க. பீட்டரும் அவங்க பாஸும் வந்து பேசிக்கிறாங்க பார்க்கிங் லாட்டில். இந்தமாதிரி என்ன விஷயம்னு கேட்டதுக்கு, ஆமாம் நீ வந்து இந்தமாரி சோகமாக இருக்குன்னு சொன்னாங்க, இந்தமாரி உன் ஃபேமிலி இஷ்யூனால் இந்தமாரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் எனக்கும் இந்தமாரி தான் ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, போகாத டாக்டர் இல்லை, பட் வந்து இந்தமாரி நான் ஒரு ஹீலிங் ஒரு இவங்ககிட்ட வந்து போனேன், பேய் ஓட்டுறவங்ககிட்ட, அவங்கக்கிட்ட போனோடனே நல்லாயிடுச்சு, அடுத்த நாள் எழுந்துச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டானோடனே அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு போகாமல் பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப்புக்கு போயிட்டு, சரி அவன் ஒய்ஃப் ஏதோ அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப்பில் போய் செக் பண்ணுறாங்க. அந்த இமெயிலெலாம் செக் பண்ணி என்னென்னு பார்க்குறாங்க. இந்தமாரி இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ்னால் அதை யூடியூப்பில் அனுப்புகிற லிங்க், அதாவது அந்த காட்டுவாசிங்களை பற்றி, அந்த ட்ரைப்ஸ் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அழிஞ்சு போனாங்க அந்த இனம், அவங்களோட பழக்க வழக்கம் என்னங்கிறத ஒரு யூடியூப்பை வீடியோவாக ஒருத்தவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி படிக்கிறாங்க.
அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்தமாரி வந்து அவங்க கிராண்ட் கேனியனில் வந்து வாழ்ந்தாங்க காட்டுவாசிங்க. அவங்களோட கல் வந்து இந்தமாரி எடுத்ததுனால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுருக்காங்க. உடனே வந்து அவங்க வந்து மேனேஜருக்கு ஹெல்ப் கேட்குறாங்க. இந்தமாரி உங்கள் பையனுக்கு குணமாச்சு எப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இந்தமாரி எப்படி அழிஞ்சாங்கன்னா, இந்தமாரி ஒரு பாலைவனத்தில் வாழ்ந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ராட்சசனுக்கும் ஒரு கல் இருக்கும் சைத்தானுக்கு. அந்த கல்லை வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்தா வந்து ஃபேமிலியில் இந்தமாரி ப்ராப்ளம் வரும். எதிர்பார்க்காத தீ விபத்து, ஃபயர் லாஸ் இந்தமாரி நிறைய நடக்கும் ஃபேமிலியில். அப்படின்னோடனே சரி நீங்கள் அதை ஹெல்ப் பண்ணுங்கள். யார் உங்களுக்கு வந்து உங்கள் பையனுக்கு வந்து காப்பாற்றணும்னு சொன்னோடனே அவங்க வந்து பீட்டர் வந்து மெயில் அனுப்பியிருக்காரு. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஃபேமிலி ஜாலியாக இருந்த ஃபோட்டோஸ்லாம். இந்த ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கும்போது அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க. அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்து கார் பார்க்கிங் பண்ணிட்டு பார்க்கும்போது மிக்கி வந்து அந்த செவுத்துல வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த உருவம்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு உருவமாக. இவங்க அப்பா வந்து பார்க்கிங் லாட்லேருந்து சரி வெளியே குப்பை இருக்குதுன்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியில் போடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. குப்பை தொட்டியில் போடும்போது அந்த மர வீட்டை பார்க்குறாங்க. ஏதோ சத்தம் கேட்குதுன்ட்டு. யார் இருக்கான்னு கேட்குறாங்க. மிக்கி வந்து அவனோட ரூமில் வந்து அந்த உருவத்தை பார்த்துட்டே இருக்கிறான். ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்குது வெளியே. இவங்க அப்பா வந்து அந்த சவுண்ட் என்ன கேட்குதுன்னு பார்க்குறாங்க. மிக்கி வந்து சுற்றி சுற்றி பார்க்குறான். பார்த்தா அந்த உருவங்கள் ஒவ்வொன்றா எந்திரிக்க ஆரம்பிக்குது. அது சுற்றி இருந்த பெட்ஷீட்லேருந்து ஒவ்வொரு உருவமாக 5 உருவமும் எந்திரிக்குது. 5 சைத்தானும். மேலே வந்து பார்த்தா அவங்க அக்கா வந்து படுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் போட்டு தான் படுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகணுன்னே எந்திரிச்சிட்டாங்க. சவுண்ட் என்னடா கேட்குதுன்ட்டு. அப்படி எந்திரிச்சு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. என்ன சவுண்டுன்னு பார்த்தா செவுத்துல வந்து ஒரு கையோட அடையாளம் இருக்குது கருப்பில். திடீர்னு பார்த்தா நிறையா அடையாளமாக மாறிடுது ஃபிங்கர் பிரிண்ட்ஸு. திடீர்னு பார்த்தா அந்த டோர் லைட்டாக திறக்குது. இவங்க அக்கா பயந்துகிட்டே பார்க்குறாங்க. அந்த டோர் திறந்துகிட்டே தான் இருக்குது ஸ்லோவாக. அந்த இருட்டிலேருந்து ஏதோ வர மாரி அவங்களுக்கு ஃபீல் ஆனோடனே அவங்க அக்கா பார்த்துட்டு கத்தலான்ங்கிறப்போ என்னாச்சுன்னா அவங்க வாய் கையெல்லாம் பிடிச்சி இது பண்ணி வச்சிருச்சு. கத்த விடாமல் பண்ணுது. அவங்கள அடுத்த இது பண்ண முடியாமல் பண்ணுது. கத்த விடாமல் பண்ணுது. ஓட விடாமல் பண்ணியிருக்கு. இங்கே வந்து அவங்க அப்பா வந்து என்னடா அந்த மர வீட்டில் சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா சடனாக வந்து ஒரு கயோட்டி வந்து அந்த மர வீட்டிலேருந்து வெளியே வருது. வெளியே வந்து ஓடுது. இவங்க அப்பா வந்து பயந்துட்டாங்க. என்னடா இது நம்ம வீட்டுக்குள்ளே எப்படிடா இது வந்துச்சு, காட்டு விலங்கு வந்துச்சுன்ட்டு. திரும்பி பார்த்தா அவங்க அதாவது பொண்ணோட ரூமில் வந்து எருமை மாட்டோட தலையோட ஒரு உருவம் நிற்கிறத பார்த்துட்டு ஓடி வர்றாரு. என்னடா இந்த நம்ம பொண்ணு வீட்டில் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பீட்டரோட ஒய்ஃப் வந்து அந்த ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னடா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவில் பின்னாடி வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நல்லா ஜூம் பண்ணுறாங்க. ஜூம் பண்ணி பார்த்தா அங்கே ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாரி இருக்குது. பழங்குடியினர்ஸு அந்த ட்ரெஸ் போட்ட மாதிரி. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. மறுபடியும் பார்த்தா அங்கே யாரோ நிற்கிறாங்க கன்ஃபார்மாக தெரியுது. உடனே அவங்க அம்மா ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே வந்து அவங்க பொண்ணு வந்து என்னென்னா பயந்துட்டு நிற்கிறாங்க. அந்த ரூமில் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்படி விசித்திரமாக இருக்குது. யாரோ நம்மகிட்ட வந்து இப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பா வந்தோடனே அப்பா கூட போய் வெளியே போய் நின்ட்டா. பயப்படாத நான் தான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. பயப்படாத ஒன்றும் இல்லை நம்ம வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே போகலான்னு பார்த்து மிக்கியை கூப்பிடலான்னு பார்த்தா மிக்கி ரூமில் வந்து ஆள் இல்லை. அந்த கருப்பு செவுத்தையும் காட்டுறாங்க. சரி என்னாச்சு நம்ம மிக்கியை கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஓடுறாரு மிக்கியை காப்பாற்றணுன்ட்டு. மிக்கியை காப்பாற்றணும் போனால் பாத்ரூமில் இருக்கிறான். கதவை தட்டுறாங்க. திறக்கவே மாட்டேங்கிறான் மிக்கி. பாத்ரூமில் வந்து அந்த எதையோ பார்த்து சிரிச்சிட்டே இருக்கிறான் மிக்கி. உடனே அவங்க அம்மாவை எதோட சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து கதவை தட்டுறாங்க. திறக்கவே மாட்டேங்கிறான் மிக்கி. திடீர்னு அவங்க அப்பா கதவை உடச்சிட்டு உள்ளே விழுந்துடுறாங்க. உள்ளே வந்துருச்சு. எந்திரிச்சு பார்க்குறாங்க. பாத்ரூம் டைல்ஸ்லேருந்து பார்த்தா என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் வந்து ஓடி வந்து என்னாச்சுன்னு பார்த்தாங்க. பார்த்தா பாத்ரூம் செவுரெல்லாம் வந்து ஒரே பிளட்டால் எழுதியிருக்காங்க யாரோ. ஒரு விசித்திரமான பேயோட உருவத்தையோ பழங்குடியினர் லாங்குவேஜில் வந்து எழுதியிருக்காங்க. இதை வந்து அவங்க 3 பேருமே பார்க்குறாங்க. அவங்க பொண்ணு, அம்மா, அவங்க அப்பா. அந்த ட்ராயிங்கை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏன்னா பிளட்டில் எல்லாம் வரைஞ்சோன்னே அவங்க அப்பா வந்து டிசைட் பண்ணுறாங்க. சரி இங்கே இருக்க வேணாம் நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து காரில் ஏறி அடுத்து நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது வீட்டை பார்த்துட்டே இருக்காங்க. இந்த வீட்டில் தான் நம்ம இருந்தோம் மிஸ் பண்ணுறோன்ட்டு. சரி உடனே அவங்க அப்பா வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ப்ரைவேட் லாட்ஜுக்கு. அங்கே போயிட்டு ஃபேமிலியோடு வந்து நைட் ஸ்டே பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஸ்டே பண்ணிக்கலான்ட்டு. அப்போ ரிசப்ஷனில் இருக்கிறவங்க வந்து கேட்குறாங்க, என்ன சார் வேணும், ஃபேமிலியாக வந்திருக்கீங்களே, இங்கே எத்தனை நாள் தங்க போகிறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை நாங்கள் வந்து ட்ரிப்புக்குனா வரலன்னு சொல்லிட்டு ஒரு சோகமாக சொல்லிட்டு உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லாருமே. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதை நம்ம உடனே நம்ம வந்து நிப்பாட்டி ஆகணும், இல்லாட்டினா நம்ம வந்து வீட்டை இழக்க நேரிடும். இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வந்து இன்றைக்கி நிம்மதியாக தூங்குகிறோம் இங்கே வேறு ஒரு இடத்துல
ஆனால் வந்து லைஃப் டைம் பூரா நம்ம இப்படி இருக்க முடியாது, நமக்கு அந்த வீடு வேணும், நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா. அடுத்த நாள் காலையில் வருது. அந்த மாதிரி வேறு ஊரில் இருந்துட்டு காலையில் எழுந்துச்சி வெளியே போய் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் என்னென்னா, இந்தமாரி என் ஒய்ஃபை போய் பாரு, அவங்க உன்னை லீட் பண்ணுவாங்கன்னே. இதுமாரி பாஸோட ஒய்ஃபை பார்க்குறக்கு பீட்டரோட ஒய்ஃப் போயிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் டீட்டெயிலாக சொல்லுவாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, மனசு விட்டு பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. இந்தமாரி பார்த்தோன்னே இந்தமாரி வீட்டில் பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னோன்னே, சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் என் பையனையும் வந்து காப்பாற்றி விட்டாங்க, அவங்கள அனுப்புகிறேன்னொன்னே இவங்க போய் 2 பேரும் போய் ஒய்ஃப் அவங்க பார்க்குறாங்க. இந்த சைடு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரு அப்புறம் வந்து அவனோட பையன் எல்லாம் வந்து கேட்குறாங்க, யாரோட வண்டி அது நம்ம வீட்டு வாசலில் நிற்குதுன்னொன்னே. அதுக்கு வந்து பீட்ரு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, வா உள்ளே போகலான்னு சொல்கிறாங்க. உள்ளே போன உடனே வந்து அவங்க அம்மா வந்து அவங்க பேய் ஓட்டுறவங்ககிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒய்ஃபு சொல்கிறாங்க, இதான் வந்து என்னோடய ஹஸ்பண்டு, இதான் என்னோடய சன்னு இல்லைன்ட்டு. அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க பீட்டர்கிட்ட, இது வந்து அவங்களோட பேத்தி, இவங்க தான் பேய் ஓட்டுறதுல சிறந்தவங்க இந்த ஊரில், இதுதான் வந்து என்னோடய குடும்பம், நீங்கள் எப்படியா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரு கேட்குறாங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் காப்பாற்றுறேன். அப்போ வந்து அவங்க பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பாஷை தெரியாது இங்கிலீஷ், அதனால் வந்து டிரான்ஸ்லேட்டராக அவங்க பேத்தி வந்திருக்காங்க. நைட் ஆகுது. நைட் ஆனோடனே தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்னான்ட்டு. இந்தமாரி நீங்கள் ஏதோ ஒரு பொருள் எங்கேயோ லாஸ்ட் டைம் நீங்கள் ஏதோ வெளியே போகிறப்போ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக உங்கள் கூட வந்துச்சா, இல்லை எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க பேத்தி வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறாங்க மெக்சிகன்லேருந்து இங்கிலீஷில். அதுக்கு வந்து இல்லை நாங்கள் எதுவுமே அந்தமாரி பண்ணல, நாங்கள் எப்பயும் போல தான் இருக்கிறோன்னதுக்கு பீட்டரும் வந்து சொல்கிறாங்க, இல்லை லாஸ்ட் ஒரு 4 months முன்னாடி நாங்கள் வந்து இந்தமாரி கிராண்ட் கேனியனுக்கு போனோம் அப்படின்னதுக்கு, நீங்கள் அங்கே போனீங்களா, இல்லை உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்களா அதுமாரி கேட்குறாங்க. இல்லை நாங்கள் எதுவும் அந்தமாரி தெரியாமல் அங்கேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரல, நாங்கள் வழக்கம் போல் தான் போகிறோன்னதுக்கு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் அப்படிங்கன்னு யோசிக்கிறாங்க அந்தமாரி எதுவும் இல்லைன்ட்டு. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏதாச்சும் ஒரு நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் தான் அந்தமாதிரி நடக்க ஆரம்பிச்சா கண்டிப்பாக வீட்டில் ஏதோ இருக்குன்னொன்னே, சரி ஓகே பார்ப்போன்ட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போ அவங்க ஒய்ஃபு சொல்கிறாங்க, பீட்டரோட ஒய்ஃபு, நம்ம எப்படியாச்சும் இதை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னதுக்கு, இந்தமாரி ஒரு எப்போ வந்து அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஓநாயோட நடமாட்டம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்களோ கண்ணால், அப்போ வந்து இந்த 5 சாத்தானுகளும் வந்து வெளிப்படையாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வீட்டில். அந்த ஓநாயை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சைத்தான் வந்து சக்தி வாய்ந்திருக்கும் அப்படின்னோடனே இவங்க அப்பா ஒரே பார்க்குறாங்க, என்னடா 5 நம்ம யூடியூப்பில் பார்த்ததுலாம் சொல்கிறாங்கன்னதுக்கு, ஆமாம் இந்தமாரி வந்து பழங்குடியினரோட சாத்தான் வந்து இங்கே இருக்குது, அதனால தான் வந்து உங்கள் வீட்டில் இப்படி நடக்குது. ஸோ என்னோடய பழங்குடி மந்திரத்தால் இந்த சாத்தானை வந்து நம்ம இங்கேருந்து விரட்டலாம், ஆனால் வந்து எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த சாத்தான் வந்து ஒவ்வொரு ரூம்லேயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது விட்டு போன பொருள் ஏதோ ஒன்று இங்கே இருக்கும், அதனால தான் அந்த சாத்தான் இங்கே இருக்குது, நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சி நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேத்தி வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறா அவங்க பாட்டிக்கிட்டேருந்து இந்த பீட்ருக்கிட்ட. ஸோ எல்லாம் வந்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு ரூமாக போய் நம்ம பேய் இருக்கிறத கண்டுபிடிச்சி நம்ம அதை வெளியே அனுப்பிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து மிக்கி வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க, சீக்கிரமாக இவங்க பண்ணுறதுனா. அவங்க பாட்டி வந்து மெக்சிகனில் ஒரு மந்திரத்தை வச்சு பேய் எந்த ரூமில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க 2 கம்பியுமே வச்சு. அது வந்து அவங்கள லீட் பண்ணுது எந்தெந்த ரூமில் பேய் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்தமாரி போகிறப்போ பார்த்திங்கன்னா மிக்கியோட 2 பலூனில் வந்து பார்த்திங்கன்னா அது காட்டுது, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அங்கே திரும்ப போன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வந்து மந்திரத்தை சொல்கிறாங்க மெக்சிகனில். அந்த கம்பி வந்து அங்கேயே காட்டுது பலூனவே. திடீர்னு பார்த்தா ஒரு மின்னு வெட்டுற மாரி, அதாவது கரண்ட்டு இதான மாரி ஷார்ட் ஆன மாரி சவுண்டு கேட்குது. இவங்க பேத்தியும் வந்து அவங்க அசிஸ்டன்ஸ் மாரி மந்திரத்தை போட்டோன்னே அந்த பலூன் வெடிச்சிடுது. இனி நெக்ஸ்ட் ரூம் போகிறாங்க. அப்படியே ஒவ்வொரு ரூமாக போயிட்டு மந்திரத்தை போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெளியவே இருங்க, இங்கே வந்து நிறைய பேய் இருக்கிற மாரி இருக்குது, ஜாக்கிரதையாக எங்கள் கூடயே வாங்க, ஆனால் வந்து தொலைஞ்சு போயிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க பேத்தி வந்து அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா போட போட கரண்ட்டு கட் ஆகுது, ஒவ்வொன்றா நடந்தோடனே இவங்களுக்கு ரொம்ப பயம் வருது. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெளியே நில்லுங்க, நாங்கள் மட்டும் போயிட்டு இந்த ரூமில் வந்து பேய் இது பண்ணுறோம், ஏன்னா அது ரொம்ப தீவிரமாக இருக்குது, ஏன்னா வந்து அதோடய எஃபெக்ட்னால் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இந்த அளவுக்கு வந்து எங்கேயுமே நான் பார்த்ததில்ல கரண்ட்டு கட் ஆனதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ போகிறப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க மந்திரத்தை சொல்கிறாங்க, அந்தமாரி என்னென்னத்தையோ பண்ணுறாங்க. அந்த பேய் வந்து சாத்தான் வந்து ரொம்ப பயங்கரமாக இது பண்ணுது, ரியாக்ட் பண்ணுது இவங்க மந்திரத்தை சொல்கிறதுக்கு. திடீர்னு கரண்ட்டு கட் ஆகுது, அந்த இடமே வைப்ரேட் ஆகுது. அவங்க அம்மா வச்சுருந்த அந்த கண்ணாடி பொருள் எல்லாமே கீழே விழுந்து உடஞ்சி கண்ணாடி பீஸ் பீஸாக இருக்குது ஒரு மேட்டில். இவங்க மந்திரம் சொல்ல 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 அந்த வைப்ரேட் ஆகுது.
வைப்ரேட் ஆகி அந்த உடஞ்ச கண்ணாடினா வந்து திரும்ப வந்து இவங்க மூஞ்சிலே பட்டுருது. அவங்க பாட்டியோட மூஞ்சிலையும் சரி, பேத்தியோட மூஞ்சிலையும் சரி அந்த கண்ணாடி பிசுறுலாம் பட்டு ரத்தமாக வருது. இவங்க மந்திரத்தை மறுபடியும் சொன்னோடனே போயிடுச்சு. இவங்கெல்லாம் வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு ரத்தமாக இருக்குதுன்னு சொன்னோடனே, இல்லை ஒன்றும் இல்லை, இந்த சாத்தான் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது, நாங்கள் மந்திரத்தை போட்டு இது பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மறுபடியும் நார்மல் ஆயிடுச்சு எல்லாமே. அந்த கண்ணாடி பொருள்லாம் உடையாமல் நார்மலாக இருக்குது. இவங்க வெளியே வந்தோடனே பார்க்குறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ஒரு தீவிரமாக அந்த பேய் வந்து பண்ண ஆரம்பித்தோடனே, ஏன்னா மந்திரம் ஹெவியாக போட போட அந்த சவுண்டு பயங்கரமாக இருக்குது. கதவை தட்டுதுங்க, வீடே அதிருது, கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, வீட்டுக்குள்ளே குளிருது. இதை பார்த்து மிக்கினா ரொம்ப பயப்படுறா, அவங்க அப்பாவும் பயப்படுறாங்க. ஒவ்வொன்றா கீழே விழுகுது. இதை பார்த்துட்டு எல்லாம் வந்து பயந்துட்டு ஒன்றா இதாக இருக்காங்க. அப்போ வந்து மிக்கி வந்து என்ன ஆகுதுன்னா, மிக்கி தனியாக ஓடிட்டான். அப்போ வந்து திடீர்னு கரண்ட்டு கட் ஆகுது, மின்னல் வெட்டுது. ஒரு மின்னல் வந்து அடித்து அவங்க மூஞ்சில் பட்டுருச்சு. யார்? அவங்க மெக்சிகன் பாட்டி மேலே. அவங்களுக்கு ரத்தம் வந்துடுச்சு, மூஞ்சிலலாம் ஒரே காயமாக இருக்குது. திடீர்னு பார்த்தா மிக்கி அந்த ரூம் விட்டு ஓடிட்டான். அப்போ வந்து அவங்க அக்கா வந்து கேட்குறாங்க, மிக்கி எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மிக்கி பின்னாடி தான் இருக்கான். ஆனால் வந்து தனியாக போக ஆரம்பிச்சிட்டான், இவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல், ஃபேமிலி கூட இல்லாமல். அப்போ மிக்கி பாட்டு அவன் பாட்டு தனியாக நடந்து போகிறான். இவங்க பாட்டு பேய் இருக்கிற மாதிரி அங்கங்கே இருக்குது. திடீர்னு அந்த ஒரு சைத்தான் வந்து என்ன பண்ணுது, கூப்பிடுது இவங்கள, மிக்கியை வாடா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் கையை பிடிச்சி இழுக்க போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க பேய் ஓட்டுறவங்க வந்து மந்திரத்தை சொல்லி இது பண்ணுறாங்க. உடனே மிக்கியோட அப்பா வந்து அவனை இழுத்து போட்டாங்க உள்ளே. மிக்கி வந்து அந்த உருவத்தை வந்து கையை பிடிச்சி இழுக்க பார்க்குறான். இவங்க மந்திரம் சொல்ல அந்த 5 சாத்தான் வந்து தெரிய ஆரம்பிக்குது அந்த செவுத்தில். 5 சாத்தானோட நிழல்கள். இவங்க வந்து பயப்படுறாங்க. இந்த பழங்குடியின சாத்தான் வந்து ரொம்ப இதானது, இவங்க வந்து மனுஷங்களெல்லாம் கொன்று, அதாவது அப்பாவிங்களை தான் கொல்லுவாங்க. இந்த ஊனமுற்றவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் அவங்களோட ஆத்மா வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்கள சித்திரவதை பண்ணி கொல்லுவாங்கன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா வந்து மிக்கியை பார்க்குறாங்க. மிக்கியை பார்த்தோன்னே மிக்கி உள்ளே போனோடனே பிடிச்சிட்டாங்க. பார்த்தா திடீர்னு ஒரு ரூமில் போய் பார்த்தா ஒரு மேகம் மாதிரி இருக்குது. மேகம் மாதிரி இருந்தோடனே என்னன்னு பார்த்தா அதில் வந்து தெரியுது அவங்க மெக்சிகன் பாட்டிக்கு என்னென்னா, அந்த மாதிரி அந்த ஒரு ஆறு, அந்த ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் ஃபுல்லாக நெருப்பாக எரியுது, பாறையாக இருக்குது, தண்ணி இல்லை, எங்கேயும் இல்லை, ஆனால் ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறில் வந்து பார்த்திங்கன்னா செத்தவங்க, அப்பாவிங்களோட செத்தவங்களோட ரத்தம் தான் இருக்குது, அது ஒரு கொடூரமான இடமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க கையில் வச்சுருந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எரிய ஆரம்பிச்சிடுது. அவங்க வந்து தூக்கி போட்டாங்க, அந்த மெக்சிகன் பேயோட்டி தூக்கி போட்டு மந்திரத்தை மறுபடியும் ரொம்ப ஹெவியாக போடுறாங்க. ஹெவியாக போடுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் நார்மலாக ஆகிற மாதிரி தான் இருக்குது. அந்த இதெல்லாம் தெரியலோடனே ஓகே நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பின்னாடி பார்த்தா மிக்கி வந்து ஓட ஆரம்பிச்சிட்டான் மறுபடியும் தனியாக. அவங்க அப்பா வந்து மிக்கியை தேடி போகிறாங்க எங்கே இருக்கான்ட்டு. கரண்ட்டு வேறு இல்லைல்ல, ஒவ்வொரு ரூமாக தேடிட்டு போகிறப்போ கடைசியாக மிக்கியை கண்டுபிடிச்சிட்டாங்க. மிக்கி வந்து அவனோட ரூமில் தான் போக ஆரம்பித்தோடனே கதவை தள்ளி விட்றாங்க அவங்க அப்பா. தள்ளி விட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா திறக்கவே முடியல கதவை. எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே விழுந்துட்டாங்க. உள்ளே விழுந்துச்சு பார்த்தா மிக்கி வந்து அந்த எரிஞ்சு போன செவுத்துக்கு பின்னாடி அந்த கருப்பு கலரான உருவம் பார்த்திங்கன்னா இன்னொரு உலகத்துக்கு கூப்பிட்டு போகுது. அதாவது எங்கன்னா அந்த கிராண்ட் கேனியனில். என்னடா மிக்கியும் காணோம், நம்ம ஹஸ்பண்டும் காணோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வராங்க. வந்து பார்த்தா கதவை திறக்க முடியல. பார்த்தா மிக்கி வந்து 5 சாத்தானோட போயிட்டுருக்காங்க. அவங்க அம்மா வந்து இது எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு பீட்ரு வந்து நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பீட்ரு வந்து அதிர்ச்சியோட பார்க்குறான். இவங்கெல்லாம் வந்து கதவை திறக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, நம்ம பீட்டரை ஹெல்ப் பண்ணுன்ட்டு. பார்த்தா இவன் அந்த 5 கல் வந்து இங்கே தான் வச்சுருக்காங்க கீழே, அதாவது தரையில். அவங்க அப்பா வந்து யூடியூப்பில் அந்த வீடியோ பார்த்தாங்க. என்னென்னா அந்த 5 கல்லை யார் எடுத்தவங்களோ அவங்க அந்த இடத்துல போய் வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் அந்த பேயினா போயிடுங்கிறதுக்காக அந்த கீழே இருந்த கல்லெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு அவங்க அப்பா மறுபடியும் அந்த உலகத்துக்கு போகிறாங்க. அதாவது எங்கன்னா மிக்கி போகிற உலகத்துக்கு அந்த சாத்தான்களுக்கு கூப்பிட்டு போகிறது. இவங்க அப்பா வந்து 5 கல் வச்சுருந்த இடத்த பார்க்குறாரு. ஸோ இந்த இடம் காலியாக இருக்குது, நம்ம வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கல்லாக வைக்கிறாரு. வைக்கும்போது பார்த்தா வைக்கவே முடியல. யாரோ அவங்க அப்பாவை தூக்கி வீசுகிற மாதிரி ஃபோர்ஸாக தூக்கி வீசிட்டாங்க. இந்த சைடு பார்த்தா அந்த சாத்தான்கள் வந்து பார்க்குதுங்க. என்னாச்சு, அவங்க அப்பா உள்ளே வந்துட்டோன்னே அவங்க அப்பா வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு, இங்கே வா மிக்கி மிக்கின்னு கத்துறாங்க. ஆனால் சாத்தான் தான் பார்க்குது. மிக்கியை வந்து பார்க்கும்போது என்னென்னா விடமாட்டிக்குது. அப்போ வந்து அப்பா பார்த்தோன்னே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வா மிக்கி, நம்ம இங்கே வான்னு கூப்பிட்றாங்க அவங்க அப்பா. இவன் அப்பா பேச்சை கேட்டு வரான். அப்போ வந்து அந்த சாத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சின்ன பையனை விட்ருங்க, என்ன எடுத்துக்கோங்கன்னொடனே சரின்னு சொல்லிட்டு
மிக்கியை வந்து விட்டுருது. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா அவங்க அப்பா, நீ மிக்கி நீ வாழ வேண்டியவ, நீ போயிடணும், இந்த இடத்த நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க பேசிட்டு. சரின்னோடனே அவங்க அப்பா வந்து பிரிய முடியாமல் அவனும் போகிறான் வெளியே. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பீட்டரோட அம்மாவும் அவங்க தங்கச்சியும் வந்து அக்காவும் வந்து கதவு தட்டுறாங்க. மிக்கியை விட்டுட்டு இப்போ அவங்க அப்பாவை பீட்டரை வந்து கூப்பிட்டு போகுது அந்த பேய்ங்க கொல்றதுக்கு. அப்போ வந்து மிக்கி வந்து யோசிக்கிறான் திடீர்னுட்டு, இந்த கல் என்ன இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு கல்லையும் பார்க்குறான். ஸோ இந்த கல்லை எடுத்து நம்ம எடுத்தனால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த கல்லை அதிலே வைக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான். அந்த சாத்தான்கள் அங்கே திரும்பி இருக்கும்போது மிக்கி என்ன பண்ணிடுறான்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு கல்லாக எடுக்கிறான். ஒவ்வொரு கல்லாக எடுத்து டேடி இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறான். திரும்பி பார்த்துருக்கான் சாத்தான்கள். இவன் கல் வைக்க போகிறது தெரிஞ்ச உடனே அதுங்கன்னா இது பண்ண ஆரம்பிக்குது. 5 கல்லில் ஒவ்வொரு கல் இருக்கும். ஒன்று வந்து காக்காவோட கல், காக்கா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காக்காவோட கல்லை வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, காக்கா திரும்பி பார்க்குது. வச்ச உடனே வந்து அந்த காக்கா அழிஞ்சு போச்சு. அது பார்த்திங்கன்னா எருமை மாடு. எருமை மாட்டோட கல் எடுக்கிறான். அதுமாதிரி ஒவ்வொரு மிளகுகளோட கல் எடுத்து எடுத்து அதில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு சாத்தானும் அழியுதுங்க. இந்தமாரி ஆந்தை, நாய், ஓநாய், பாம்பு, இந்தமாரி ஒவ்வொரு கல்லாக எடுத்து அந்த இடத்துல வச்சு வைக்க அந்த உருவங்கள்லாம் மறையுது ஒவ்வொன்றா. கடைசியாக ஒரு கல்லை வைக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சாத்தான் வந்து தெரிஞ்சிருச்சு, இவங்க நம்மளையும் கொன்னுருவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா, வந்த வரைக்கும் நான் அவங்க அப்பாவை கொல்லலான்னு வைக்கும்போது அந்த பையன் கரெக்டாக கல்லை வச்சுடுறான். கல்லை வச்சோடனே அந்த சாத்தானை அழிஞ்சிருது. அந்த இடத்த விட்டு தப்பிச்சுடுறாங்க எல்லோரும். இந்தமாரி ஒரு கல் கடைசியாக வந்து ஒரு கல்லை வைக்கலாங்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சாத்தான்கிட்டேருந்து தப்பிச்சு வந்துட்டு கல்லை வச்சு முடிஞ்சிட்டாங்க கதை. எல்லாம் வந்து அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. எல்லா சாத்தானும் அழித்த உடனே இவங்க வந்து வெளியே வந்துடுறாங்க. அந்த இடமும் வந்து பழைய மாரி ஆயிடுது. அப்போ வந்து பேய் என்ன போனோடனே கதவு திறந்து உள்ளே வந்துடுறாங்க. பீட்ரு, அப்புறம் அவங்க அம்மா, அதாவது மிக்கியோட அம்மா, அப்புறம் மிக்கியோட அக்கா எல்லாம் வந்துடுறாங்க. உள்ளே வந்தோடனே அந்த செவுத்தை பார்க்குறாங்க. எல்லாம் நார்மலாகிடுது முன்ன மாரி. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இனி நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்ல, பேய் இந்த இடத்த விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அதாவது அந்த பேய் ஓட்டுறவங்க, அவங்களோட பேத்தி எல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வருது. காலையில் வந்தோடனே நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது சிச்சுவேஷன் எல்லாமே. அவங்க பொண்ணு வழக்கம் போல் சாப்பிட்றாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுமாரி அந்த பையனும் வந்து நார்மலாக இருக்கிறான் மிக்கி. அவங்க ஒய்ஃபும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு நார்மலான சிச்சுவேஷன் எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனும் வந்து மிக்கியும் வந்து ஃபுட்பால் விளாட்றான். நார்மலான பசங்க மாரி எல்லாத்துக்கூடயும் ஆக்டிவாக இருக்கான். அவங்க அப்பா கூடலாம் சிரித்து பேசுகிறான். பிக்னிக் வந்து இவங்க நார்மலான இடத்துக்கு தான் வராங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். கடைசியில் படம் முடிய போகும்போது அந்த இடத்த காமிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து இந்த படத்தோட கேஸ்ட் யார் யார் நடிச்சிருக்காங்கிறது. இது வந்து யுனிவர்சல் ஸ்டூடியோவில் வந்து 2016 வந்து டார்க்னஸ்ங்கிற படம்